வணக்கம் நண்பர்களே. கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில தான் கிரகங்களுடைய பயணங்கிறது இந்த காலத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் பெறக்கூடிய நேரம், லாபங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வாக்குறுதியை யாருக்குமே கொடுக்காதீங்க, ஜாமீன் மாதிரியான விஷயங்களை யாருக்குமே போடாதீங்க. இந்த காலத்தில் இயல்பாகவே உங்கள் மனசில் ஆசைங்கிறது பல வகையில் தூண்டும். சனி பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாக அவசியம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம், பல சவால்களை சந்திச்சு நீங்க இனி சாதிக்க பிறந்திருக்க போறீங்கன்னு சொல்லலாம். லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானால இனி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு சொத்து சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய காலம். அதே மாதிரி ராஜயோகங்கிறது தேடி வரப்போகுது. வம்பு வழக்கு மாதிரியான விஷயம், உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவு, இது எல்லாமே நீங்க போகுது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனிமே தொடர்ந்து நீங்க விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. வேலையில ஏற்பட்டிருந்த சிக்கல் இனி நீங்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல சம்பளத்தோட வேலைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. கூடவே நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது சிறப்புன்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்களோட ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சந்திரன் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். பெரும்பாலுமே சந்திரன் ஒரு குளிர்ச்சி பொருந்தியவர், வசீகரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரர். இதனாலேயே கடகராசி அன்பர்கள் எல்லாருமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உடல் வசீகரம், முக வசீகரத்தோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க மனசை பொறுத்த வரைக்குமே ஒரே மாதிரி இருக்காது. கடகராசி அன்புகள் ஒரு 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலவு தேய்ந்து வளரக்கூடிய தன்மை. அதே மாதிரி தான் இந்த கடகராசி அன்புகள் ஒரு பாதி நாள் இவங்களே தைரியம் கொடுத்துட்டு தன்னம்பிக்கையோ எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் செய்வாங்க. அதே மாதிரி மீதி நாட்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு மன தைரியங்கிறது என்னால் முடியுமா முடியாதாங்கிற ஒரு கவலைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிடும். இவங்களுக்கு திறமை இருந்தாலுமே, இவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைச்சாலுமே கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் இவங்க செயல்படுவாங்க. இதை தவிர்த்துறாவே போதும். கடகராசி அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கடகராசி அன்புகள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. சின்ன வயசுலேருந்தே கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே நிறைய கஷ்டங்களை பார்த்து தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. தந்தை தாய் எல்லாருமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு குணம், அதே மாதிரி தெய்வ பக்தி நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். உங்களுடைய குணத்தாலேயே உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்படைன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்க, நல்ல திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நீங்கள் அன்பாக பாசமாக பழகுனீங்கன்னா சில நேரம் உங்கள் அதிகாரத்தை காட்டணும்னு நினைப்பீங்க. இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டா போதும். உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்போதும் சிறப்பு. பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே மேலான குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு தான் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நண்டு மாதிரியான அமைப்பு, நண்டு பார்த்தீங்கன்னா நீர்லேயே இருக்கும், நிலத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடகராசி அன்புகள். நீங்கள் எங்கே இருந்தாலுமே பிடித்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். நீங்கள் எப்போதுமே நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து அம்பாள் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் மேலான பலனை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணணும்னு ஆசைப்பட்டா இந்தியாவில் சிறந்த ஜோதிடரை நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து கடகராசி அன்பர்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலுமே நல்ல வெற்றி பெறக்கூடிய நேரம். கொஞ்சம் அவசரமாக எதையுமே செய்யாமல் நிதானமாக பொறுமையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். இயல்பாகவே நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே பல குழப்பங்களால் உங்கள் மனசை ஆளப்பட்டுருக்குறீங்க. இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற ஒரு குழப்பங்கிறது உங்களுக்கு இருக்குது. துணிச்சலோட தைரியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் வண்டி வாகன சேர்க்கைங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் பயணத்தின் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.
குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதலான கண்ணோட்டம் இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுத்த பாருங்க. அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மனம் மகிழும்படி தான் இந்த காலத்தில் செயல்படுவாங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பார்க்குறப்ப கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. புதிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வேலை விஷயம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி உறவினர் வகையில் நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டாகணும். ஏற்கனவே கடகராசி அன்பர்கள் உறவினர் வகையில் நிறைய சண்டை சச்சரவு பாதிப்பு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. வீணான பழி எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இனிமேல் நீங்கள் உறவினர் வகையில் சாதகமான பலன் இருந்தாலுமே நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக தான் இருந்துக்கணும். கொஞ்சம் அதிகப்படியான பேச்சுவார்த்தை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் முதல் 2 வாரம் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் இந்த காலத்தில் அமைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் எல்லாமே அறிமுகம் ஆவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் எதுலையுமே அவசரப்படாதீங்க, நிதானமாக பழகுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க உங்கள் பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்பும்போது சரக்குகள் உரியவங்க கிட்ட போய் சேருதா, அதாவது பொருள்கள் உரியவங்க கிட்ட போய் சேருதாங்கிறத கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். மற்றபடி இந்த பாக்கி மாதிரியான விஷயம் எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பு தான். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியது தான் ரொம்ப அவசியம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த காலம் குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. சின்ன சின்ன சண்டை ஏற்படும். கொஞ்சம் நிதானமாக பேசிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது. பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலம் சுப செலவு உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இது மந்தமான சூழ்நிலைங்கிறது இனி இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே இனி வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள் எல்லாருக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கிறது இனி நீங்கும். தொடர்ந்து நீங்கள் பல தடைகளை தாண்டி வெற்றி பெற போகிறீங்க. எதுலையுமே ஆர்வமாக செயல்படுறதால பல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்குறது, விற்கிறது, இது எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதில் தன்னால் உங்கள் மனசில் ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் புதிய சொத்து வாங்குறதோ விற்கிறதோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்க பாருங்கள். சரியான ஆவணத்தை நீங்கள் பராமரிக்கிறது இந்த காலத்தில் நல்லது. அதே மாதிரி பயணம் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்படலாம். வாகனத்தில் போகிற மாதிரி இருந்தால் எச்சரிக்கைங்கிறது இந்த காலத்தில் அவசியம். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சண்டை சச்சரவுங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஒரு அந்யோன்யங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளோட தொடர்ந்து நீங்கள் பொழுது கழிக்க போகிறீங்க. இதனால் குடும்ப நிலையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்புங்கிறது கூடி வரும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சிறப்படையக்கூடிய நேரம். அதனால் கவனமாக பேச்சுவார்த்தையில் இருங்க. மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரங்கள்ங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது தொடர்ந்து ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு தொழில் ரீதியாக விரிவுபடுத்தலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். துணிச்சலாக செயல்படுறதாலே பல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆதரவுங்கிறது கிடைக்கும். பல வகையில் உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக நண்பர்கள் செயல்படக்கூடிய நேரம். தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வியாபார ரீதியாக அலைச்சலுங்கிறது இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். பண வருமானம் கிடைக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலுமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பாராத செலவுங்கிறது உங்களை அறியாமலே இந்த காலத்தில் ஏற்படலாம். வேலை ரீதியாக பார்க்குறப்ப நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அலுவலக விஷயமா இருந்தாலும், வெளியிடமாக இருந்தாலும் சரி, குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை, அலுவலக விஷயங்களை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கிட்டா போதும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடங்கிறது இனி ஒவ்வொன்றா நீங்கன்னே சொல்லலாம். சரியா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கூடி வரக்கூடிய நேரம். உங்கள் மேலே ஏற்பட்டிருந்த வீண் பழி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. இது வரைக்குமே வழக்கு விவகாரம், வம்பு சண்டை, இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க. அது எதுவுமே பயனடைந்திருக்காது. உங்களை எதிர்த்து பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. இனி ஒரு இதமான சூழ்நிலை உண்டாக போகுது. குடும்ப வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே நெருக்கங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும். தொடர்ந்து ஒருவர் புரிஞ்சு செயல்படுறதால இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பிள்ளைகள் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டிட்டு வர பாருங்கள். தேக ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது.
அதே மாதிரி குடும்பத்தோட நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்கள் மட்டும் இல்லை, இந்த கடகராசி அன்புகள் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் அம்பாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். 2 நேரமும் நீங்கள் வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் அகல் விளக்கு தெய்வம் ஏற்றப்ப உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது நீங்கும், எதிர்ப்பு எல்லாமே அகலும். ஒரு சிறந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகல் விளக்கு தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறது மட்டும்தான். தொடர்ந்து இந்த வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது தேடி வரும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.